சிவபெருமானுடைய நெற்றி பிறையிலிருந்து முருகன் அவதரித்த நாளா தைப்பூசம் கருதப்படுறதுனால பழனி தைப்பூசத்துக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த 6 படை வீடுகள்ல பழனி தைப்பூசத்துக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலமா கருதப்படுது. 3ஆம் படை வீடுங்கிறது பெரியநாயகி அம்மன் கோயில் தான். இங்க இருந்து ஊர்கோயில்னு சொல்லுவாங்க. அங்கதான் வந்து தைப்பூசத்தினுடைய கொடியேற்றம் நடக்கும். பெரிய கார்த்தியினுடைய திருவிழா அங்கதான் நடக்கும். வைகாசி விசாக தேர் அங்கதான் நடக்கும். நினைக்க முக்தி தரும் ஸ்தலம் வந்து திருவண்ணாமலை கருதப்படுது. பார்க்க முக்தி தரும் ஸ்தலம் வந்து பழனி ஆண்டவன் முடிவு பண்ணா மட்டும்தான் இந்த பூமிக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஒவ்வொரு வருடமும் தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் மதுரை. 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடு அதிசயம் அநேகமுற்று பழனின்னு சொல்லுவாங்க. அருணகிரிநாதர் சொல்றப்ப இந்த பூமியை வந்து காசிய விஞ்சிய பழனி, அதிசயம் அநேகமுற்ற பழனின்னு சொல்லுவாங்க. பழனினாவே மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த பூமி. தமிழகத்திலே அதிக பக்தர்கள் கூடக்கூடிய ஸ்தலமா வந்து பழனி கருதப்படுது. பழனி மலை வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான ஒரு மலை. 5000 வருடங்களுக்கு முன்பு கலியுகத்தினுடைய முதல் பகுதி அர்ஜுனுடைய மகன் அபிமன்யுடைய மகன் பரிஷித் மகாராஜா காலத்துல 18 சித்தர்கள்ல அகஸ்தியருடைய சீடர் போகர் பெருமானால பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஸ்ரீ ஞானதண்டாயுதபாணி சுவாமி தான் இங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு முருகனை அருள் பாலிச்சுட்டு இருக்கார். போகர் பெருமான் கலியுகத்துல மானுடன் நோய்வாய்ப்பட்டு தான் வந்து எல்லாரும் தன்னை மாச்சுக்குவாங்க. மனிதனா பிறந்தவங்க மீண்டும் பிறவா நிலை, அவங்க முக்தி தான் அடையணும். அப்படின்னா மனிதர்கள் யாருமே வந்து தன்னுடைய இறப்பை வந்து நோய்வாய்ப்பட்டு தன்னுடைய உடல் வந்து கலியுகத்துல அதிகமாக இதாகும். இதை தன்னுடைய சித்த ரகசியத்துல சித்த வலிமையில தெரிஞ்சுக்கிட்ட போகர் சித்தர் 9 கிரகங்களுடைய சாராம்சத்துல நவபாசனத்தினால ஒரு கட்டுல ஸ்ரீ ஞானதண்டாயுதபாணி சுவாமியை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். 5000 வருடங்கள் ஆச்சு. இன்னைக்கு அவரு மக்களுக்கு அருள் பாலிச்சுட்டு இருக்காரு. சாமி மேல பட்டு வர தீர்த்தம், சந்தனம், பஞ்சாமிர்தம் எல்லாமே நோயை தீர்க்கக்கூடிய அருமருந்தா கருதப்படுது. லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரை இன்னைக்கு வரைக்கும் நடந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. நினைக்க முக்தி தரும் ஸ்தலம் வந்து திருவண்ணாமலை கருதப்படுது. பார்க்க முக்தி தரும் ஸ்தலம் வந்து பழனி ஆண்டவன் முடிவு பண்ணா மட்டும்தான் இந்த பூமிக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஒவ்வொரு வருடமும் பல 100 மைல்கள், தமிழகம் மட்டும் இல்லாது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இதெல்லாம் இல்லாம மலேசியா, சிங்கப்பூர், லண்டன், உலக நாடுகள் முழுவதும் இருக்கிற லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் பழனி நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு சிறப்பு மிக்க பழனி மலைக்கு இன்னொரு மிகப்பெரிய மகத்துவம் இருக்கு. பழனி மலை செவ்வாயினுடைய ஆட்சி அதிகாரம் மிக்க மலை. போகர் சித்தர் மூர்த்தத்தை பிரதிஷ்டை பண்றப்பவே செவ்வாய் கிரகத்தினுடைய நேரடி கதிர்வீச்சு சுவாமி ஞானதண்டாயுதபாணி சுவாமியுடைய திருமேனியில படுற மாதிரி பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாம சுவாமியை பிரதிஷ்டை பண்ணிட்டு போகர் சித்தர் அவருக்கு சாமியினுடைய அடியிலேயே நிர்விகல்ப சமாதியில தன்னை வந்து அடக்கம் பண்ணிக்கிட்டாங்க. ஜீவ சமாதின்னு சொல்லுவாங்க. அதுல நிர்விகல்ப சமாதியில போகர் சித்தர் இன்னைக்கும் பழனி மலை மேல வாழ்ந்துட்டு இருக்கார். அதனாலதான் கோடாகன கோடி பக்தர்களுடைய நோய்கள் தீர்க்கப்படுது. இங்க சுவாமி மேல பட்டு வர பிரசாதங்களான சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தங்கள்லாம் நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தா கருதப்படுறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அவங்களுடைய வேண்டுதல் எல்லாமே தீர்க்கப்படுறதுனாலதான் பழனியை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. 3ஆம் படை வீடு அப்படிங்கிறது பழனியிலிருந்து ஒரு பழனியுடைய நகர்பகுதியில் இருக்கிற பெரியநாயகி அம்மன் கோயில் தான் உண்மையான 3ஆம் படை வீடு. நம்ம கீழே இருக்க திருஆவன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோயில், நம்ம எல்லாம் திருஆவன்குடி கருதப்படுறோம். ஆனா 3ஆம் படை வீடுங்கிறது பெரியநாயகி அம்மன் கோயில் தான். இங்க இருந்து ஊர்கோயில்னு சொல்லுவாங்க. அங்கதான் வந்து தைப்பூசத்தினுடைய கொடியேற்றம் நடக்கும். பெரிய கார்த்தியினுடைய திருவிழா அங்கதான் நடக்கும். வைகாசி விசாக தேர் அங்கதான் நடக்கும். இது எல்லாமே முக்கியமான விசேஷங்கள் எல்லாமே பெரியநாயகி அம்மன் கோயிலை மையமா வைத்து தான் நடக்கும். அங்கதான் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கும் சக்திக்கும், சிவனுக்கும் சக்திக்கு இடையில முருகப்பெருமான் வள்ளி தேவியானோட காட்சி கொள்ளக்கூடிய இடம் தான் 3ஆம் படை வீடு. 3ஆம் படை வீடு சூரியனுடைய அம்சமான ஒரு ஸ்தலம். திருஆவினன்குடி, லட்சுமி, சூரியன், பூமி, நெருப்பு இதெல்லாம் சேர்ந்த பஞ்சபூதங்கள் அந்த ஒரு இதுதான் சேர்ந்ததான் திருஆவினன்குடி அப்படிங்கிறது அந்த ஸ்தலத்துக்கு பொருந்தும். அதனாலதான் அருணகிரிநாதர் பூமியை அதிசயம் அநேகமுற்ற பழனின்னு சொல்லியிருக்காரு. காசிய விஞ்சிய பழனி அப்படின்னா காசிக்கு போனா முக்தி, பழனியில பிறந்தாவே முக்தி. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த பூமி பழனி. எல்லாரும் வருகின்ற தைப்பூச திருவிழா கோலாகலமா கொண்டாட போறாங்க. தைப்பூச அன்னைக்கு தான் சூரியன் அவதரித்த நாளா கருதப்படுது. முருகப்பெருமான் அவதரித்த நாளா கருதப்படுது. சிவபெருமானுடைய நெற்றி
பிறையிலிருந்து முருகன் அவதரித்த நாளா தைப்பூசம் கருதப்படுறதுனால பழனி தைப்பூசத்துக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த 6 படை வீடுகள்ல பழனி தைப்பூசத்துக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலமா கருதப்படுது. அதிலும் குறிப்பா தைப்பூச அன்னைக்கு இங்கே கூடுற லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் பழனி மலையில இருந்து சூரியனை பார்க்கறத முருகனை பார்க்கறதுக்கு சமமா கருதி சூரிய உதயத்தை பார்ப்பதற்காகவே பழனி மலை சுற்றி இருக்கிற கிரிவல பாதை பகுதியில தைப்பூச அன்னைக்கு அதிகாலையில லட்சக்கணக்கான பேர் ஒரே நேரத்துல சூரிய தரிசனம் செய்யக்கூடிய நிகழ்வு பழனியில் நடக்குது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அதிசயம் அநேகமுற்ற பழனிக்கு நம்ம எல்லாரும் தைப்பூச திருநாளுக்கு வரணும். இந்த முருகப்பெருமான் உங்களை எல்லாம் அழைக்கணும். அவரு நினைச்சா மட்டுமே இந்த பூமிக்கு வர முடியும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பூமி தான் அதிசயம் அநேகமுற்ற பழனி. வணக்கம். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை.